பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல ஒரு களத்தில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் சார். போட்டி இங்கே பாருங்க, நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது, எனக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றைய தினம் திரு விஜய் அவர்களை பற்றி பத்திரிகையாளர்கள் பாஜக தலைவர் திரு நயனா நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் திரு விஜய் அவர்களையும் நடிகை திரிஷா அவர்களையும் இணைத்து கண்ணியமற்ற முறையில் சில வார்த்தைகளை சொன்னார். அதன் மூலம் அவருடைய தராதரம் என்னவென்று தமிழ்நாடு மக்கள் திரு நயனா நாகேந்திரனை பற்றி இப்பொழுது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, பாஜகன்னு சொன்னாலே அது பலான கட்சின்னு தான் அர்த்தம். ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, பெண்களுக்கு ஒரு விஷயம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பாஜக நிர்வாகி குஷ்புலாம் எங்கே போனாங்கன்னு தெரில. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி அந்த ஒரு கேள்வியை கேட்டதுக்கே தப்பிச்சு ஓடுறாங்க. அக்கா வானதி சீனிவாசன்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. இவங்க எல்லாம் பாதாளத்தை உள்ளே தோண்டி உள்ளே படுக்க போட்டாங்களா என்னன்னு தெரில, இல்லை 10 நாள் லீவில் பரலோகத்துக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரில. இவங்களாம் எங்கே போயிருக்காங்கன்னு இப்போ தெரியல. சில விஷயங்களுக்கு அவர் திமுக பேச்சாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெண்களை பற்றி தவறாக பேசுகிறாருன்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து கொண்டிருந்த குஷ்பு அவர்கள்லாம் இப்போ எங்கன்னு தெரியல. அதான் இவருடைய அரசியலை. அவங்க 1000 பெண்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்களால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு இல்லாம்பாங்க. சட்ட ஒழுங்கை கெடுக்கிறது இவங்கள தான் இருப்பாங்க. அதான் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும்.